ஓகே. நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு பார்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக தாட்லெஸ்ஸாக இருக்கிறதுங்கிறது வந்து பாசிபிள் இல்லை. நீங்கள் தாட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது ஒரு தாட் ஆக்சுவலி. ஸோ அவர் மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா, ஏதாவது ஒன்று ஒரு குழந்தை மாதிரி நம்ம மைண்டு ஆக்சுவலாக. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை இல்லைனா 5 வயசு குழந்தை கிட்ட, ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாமே. ஒரு பொருள் அது என்னன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த பொருள் ஓகேவா, நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வான்னு வீட்டுக்குள்ள அனுப்புனீங்கன்னா அது கண்ணில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். அது குழந்தையோட தப்பு இல்லை, அதோட வேலை. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது தான் அதுக்கு தெரியுங்கிறனால அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக சூஸ் பண்ண வேண்டியது தான் உங்களோட இது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் மைண்டு. ஸோ அந்த மைண்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து இதுதான் அந்த பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா தான் அது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். அப்போனா கூட அது வந்து ரிலேட்டபிள் திங்ஸை வந்து எப்பவுமே எடுத்து வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறேன், போயிட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நான் மைண்டு கிட்ட கேட்டேன் அப்படின்னா, அங்கே உள்ள லிஸ்ட் எல்லாத்தையும் இட்லி, பொங்கல், பூரி, வடை, தோசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஏன் இதெல்லாம் காமிக்கிற, அப்படி எனக்கு இதுதானே பிடிக்கும், இதை மட்டும் தானே காமிக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட போய் சண்டை போட்டோம்னா அதுதான் வந்து ஆக்சுவலி மனநோயாளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடும் ஆக்சுவலாக. அதை தவிர்த்து நம்ம இது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுற டேலண்ட்டையோ ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இட் வில் ஒர்க் ஈவன் பெட்டர் ஆக்சுவலி. ஓகே, அதை தான் வந்து ஞானின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சது ஞானி கிடையாது, அது வந்து முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்கிறது வந்து தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இது இப்போ நான் இன்னொன்று விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கீவேர்டு, அதாவது நம்ம பார்க்குறது இப்போ வந்து சொன்னோம் இல்லையா, இந்த எல்லாத்தையுமே கொண்டு வருதுன்னு. நிறைய தாட்ஸ் வந்தால் அது வந்து நல்லது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நிறைய தாட்ஸ் வருதுன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய தாட்ஸ் வர்றது நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருந்து அதில் சூஸ் பண்ணுறதுனால தான், இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்து இல்லை 2 ஆப்ஷன் இருந்து அதில் சூஸ் பண்ணுறதுங்க. எல்லாருமே வந்து நிறைய ஆப்ஷன்ல இருந்து ஒன்று சூஸ் பண்ணணும்னா நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது வந்து நல்லதா கெட்டதா, அது வந்து நல்லது ஆக்சுவலா. ஸோ நிறைய ஆப்ஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஸோ எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றோமோ நிறைய தாட்ஸ் வரும், நிறைய தாட்ஸ் வர்றது நல்லது.